ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சரவணா ஸ்டோருக்கு தான் ஷாப்பிங். ஏன்னா கிராசரிஸ்லாம் முடிஞ்சிச்சு. மந்த்லி கிராசரிஸ் அங்கே தான் வாங்குவோம். நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பேசியஸான இடமா, நல்லா ஃப்ரீயாக கார் பார்க்கிங் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே தான் போவோம். நல்லாயிருக்கும். ஸோ அதான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். பசங்க கார் எடுக்க போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரே கார் விடுறதுக்கே இடம் இல்லை. ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்களா, அதனால் நினைக்கேன். ஃபுல்லாக அவ்வளோ ஒரு கூட்டம். இன்னொரு நாள் கூட வந்திருக்கலாம் போல், அப்படி தோணுச்சு. சரி ஓகே உள்ளே போகலான்னு பார்த்தா ஃபுல்லாகவே கூட்டம் தான். நான் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, வெயிட்டிங் பாருங்கள் வெளியே வேறு. அப்படி சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீழே இருந்து மேலே ஒரு செக்ஷனுக்கு தான் போகிறோம். 3வது செக்ஷன் தான் நம்மளோட ஃப்ளோரு. கிராசரிஸ் எல்லாமே இருக்குது. சரி ஃபஸ்ட்டு செக்ஷன் இந்த ஷர்ட்டு அந்த அதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் தாண்டி போகணும். 2வது செக்ஷன் வந்து என்னென்னா இந்த ஸ்கூல் பேக்ஸு, லஞ்ச் பேக்ஸு இந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு யூனிக்கான பேக்ஸுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செம்ம கூட்டம் பாருங்கள். இந்த யூனிகார்ன் பேக்கு, அப்புறம் பென்டன் பேக்கு, ஸ்பைடர் பேக்கு, மோட்டோஸ் பேக்கு அப்படின்னு கலர்ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வந்து என்ன, நம்ம இந்த வயசெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு வேணால் வாங்கி கொடுத்து அழகு பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்த செக்ஷனே வேறு. சரி அதை பார்த்து ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துட்டு அப்படியே மேலே போயிடலான்ட்டு மேலே போயிட்டோம். அவ்வளோ பாருங்கள் லஞ்ச் பேக்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. மேலே போய் கிராசரிஸ் வாங்கலான்ட்டு மேலே போனால் என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஃப்ளவர்ஸு, அப்புறம் இந்த தோரம்லாம் தொங்கிடுவாங்க, அது அட்ராக்டிவான பொருளாக வச்சுருக்காங்க. அதை தாண்டி போக முடியல. கண்டிப்பாக ஒரு கிளான்ஸ் பார்த்துணுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பார்த்தா டெடிபேர் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக க்யூட்டாக இருக்குது. க்யூட்னஸ் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகான ஒவ்வொரு மைன்யூட்டான ஒர்க்கோட சூப்பராக இருந்துச்சு டெடிபர்ஸு. ஆனால் ஆக்சுவலி வீட்டில் நிறைய டெடிபேர் இருக்குது. ஸோ திரும்ப வசனம் கேட்டால் அடிச்சு விடுவாங்க. சரி ஓகே பார்த்தாச்சு, வாங்க நம்மளோட ஐட்டத்துக்கு போகிறோன்னு பக்கம் இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கமும் டெடிபேர். பர்பன் பிஸ்கெட் வாங்கிட்டா, பிஸ்கெட்ஸ் ஐட்டமும் கிடையாது. சூப்பராக இருக்குது. பர்பன் பிஸ்கெட் வாங்கணுமா? எடுத்துக்கீங்க. வாவ், செட்டிநாடு மசாலா, எப்படியாப்பா மீன் குழம்பு மசாலா. அப்படி எடுத்து கொடுத்துக்கிட்டா வச்சிருக்கா செங்கலை. சிக்கன் கெபாப் மசாலா ஒன்று போதும். ஒன்று நாளைக்கு சிறிய மில்க் மேக்கரா அவனு கேட்கால ஜோஜு. பிஸ்னஸ் வந்து ஜாய்ஸுக்கு போய் போகிறேன். அது எல்லாமே இருக்குது. நாங்கள் எல்லாமே இருக்குது. பொங்கல் போட்டுக்கலாம். அப்புறம் டபுள் ப்ரெண்டில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பிரியாணி எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பிராண்ட் அரிசி நல்லாயிருக்கும், ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட. இது வந்து பிரியாணிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அடுத்து 2வது குவாலிட்டி வந்து இது நல்லாயிருக்கும். 3வது தான் டாபர். நம்ம பட்ஜெட்டுக்கு கரெக்டாக வரும்.
இதுல இருக்கு நினைக்கிறேன். இந்த பேபிஸ் பிறந்தவங்க இருக்காங்கல்ல கன்சீவ் நாங்கள் திரும்ப வாங்குறோம். காப்பி போட்டு என்ன வாங்குவாங்க நாங்கள் வந்து இன்ஸ்டா தான் வாங்குவோம். இன்ஸ்டா வாங்குவோம். நல்லாயிருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் போட்டு சூப்பராக இருக்கும். கழிக்கிறது போது கொஞ்சமாக வெளியே கூட கிடைக்கும். லூஸாக அடிச்சு இருக்கு. ஆர்கேஜி நல்லா இருக்கும். பிஆர்பியோட ஆர்கேஜி நல்லா இருக்கும். ஆர்கேஜி பெரிய பட்டியலாக இருக்கும். 200 கிராம் 220 ரூபா ஒரு ப்ரைஸ். 220 ரூபா சரி ஒன்று காட்டினா போதும். 777 மைனாவோட பிராண்டு. என்ன எடுத்திருக்கீங்க? தள்ளி விட்டுருப்பா போன